வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். செட்டிநாடு பப்ளிக் பள்ளி இன்று கற்போம் நாளை வழி நடத்துவோம். தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து முருகன். செட்டிநாடு பப்ளிக் பள்ளி 2010ஆம் ஆண்டு காரைக்குடியில் தொடங்கப்பட்ட LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி வழங்கும் முதல் CPSI இணைப்பு பெற்ற தனியார் இணைப்பு கல்வியாகும். இது சர்வதேச கல்வியின் உண்மையான தரங்களை நிலைநிறுத்தி வருகிறது. பிரிட்டிஷ் கவுன்சிலோடு இணைந்து செயல்பட்ட சிவகங்கை மாவட்டத்தின் முதல் CBSI பள்ளியாகவும் பாடத்திட்ட ஆய்வு மற்றும் ஆராய்ச்சியில் புதுமையான முன்னோடியான அணுகுமுறையை பின்பற்றி பிரிட்டிஷ் கவுன்சிலின் சர்வதேச பள்ளி விருதை பெற்ற பள்ளியாகவும் திகழ்கிறது. எக்ஸாம் எல்லாம் 10th 12th எல்லாம் எழுதிட்டு சென்டர் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். ஒரு நேர்மையாக ஒரு உன்னதமான பள்ளி அப்படிங்கிற பேரையும் எடுத்துருக்கோம். பெற்றோர்கள்ட்டையும் பப்ளிக்லேயும் நம்ம பள்ளிக்குன்னு ஒரு மரியாதையும் ஒரு உயர்தரமான ஒரு எண்ணங்களையும் நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்மகிட்ட இருந்து வர்ற குழந்தைகள் சிறந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்து சிறப்பான ஒரு வளர்ச்சியான ஒரு இந்தியாவுக்கு உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம எல்லா விதமான அகாடமிக் CBSEங்கிறது இட் இஸ் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய கரிக்குலம். அதனால் எந்த நாட்டில் இருந்து CBSEயில் படிக்கிறா இருந்தாலும் இங்கேருந்து அந்த நாட்டுக்கு போய் படிக்கிறா இருந்தாலும் இந்த கரிக்குலம் அவங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்குது. இதில் படித்தவங்களும் மேல் படிப்புக்காக உலகம் புறம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. AFS அப்படிங்கிற அமைப்பு மூலம் நம்ம குழந்தைகளும் வெளிநாடுகளையும் வெளிநாட்டில் இருக்க குழந்தைங்க நம்ம பள்ளியிலையும் ஒரு வருஷம் 10th முடித்தோன்னே 11th இங்கே படிக்கிறாங்க. நம்ம குழந்தைகளும் போய் வேறு பள்ளிகளில் படிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கடந்த 10 வருஷமாக பிரிட்டிஷ் கவுன்சில் அமைப்பு மூலம் ஒரு சிறந்த ஒரு உலகத்தரம் வாய்ந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அவார்டு அப்படிங்கிறத ஒரு 10 வருஷமாக நம்ம ஸ்கூல் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கூல் அகெயின் இட் இஸ் ஒரு ISO 9000 ஸ்கூல். சிறப்பான ஆசிரியர்கள் இருக்காங்க. எனது எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்கூலுமே ஆசிரியர்களை வச்சு தான் அந்த ஸ்கூல் சிறப்பானதாக மாற்ற முடியும்னு எனக்கு அதில் தீவிரமான எண்ணம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சிறப்பான ஆசிரியர்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தும் இங்கே வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய கைடன்ஸில் குழந்தைகள் நல்ல விதமாக வளர்ந்துட்டு வர்றாங்க. படிப்பு மட்டும் இல்லாமல் புத்தக படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேணுங்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் இங்கே கொடுத்துட்ருக்கோம் குழந்தைகளுக்கு. அது டான்ஸ் ஆகட்டும், கீபோர்ட் ஆகட்டும், ட்ரம்ஸ் ஆகட்டும், வோக்கல் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி வீணை ஆகட்டும், எல்லாத்துக்குமே தனித்திறமை உள்ள ஆசிரியர்கள் இருக்காங்க. எல்லாத்துலேயுமே அதே மாதிரி இது எல்லாமே நான் சொன்னது இன்டோர் கேம்ஸ், அதே மாதிரி அவுட்டோர் கேம்ஸ்லேயும் வேணுங்கிற ஃபெசிலிட்டிஸ் உள்ள கொடுத்துட்ருக்கோம். மாணவர்களின் இயல்பான திறமைகளை சிறு வயதிலிருந்தே கண்டறியப்பட்டு அவை எங்களின் வழிகாட்டுதலின் கீழ் வளர்ச்சியடைய ஊக்குவிக்கின்றன. தொடக்க மற்றும் மேல்நிலை வகுப்பு மாணவர்களின் ஆளுமை வளர்ச்சிக்காக செட்டிநாடு பப்ளிக் பள்ளி நடனம், இசை, கலை, எழுத்து பயிற்சி போன்ற பல்வேறு இணைப்பாடு செயல்பாடுகளை வலியுறுத்துகிறது. இதுவரை இத்தாலி, ஜப்பான், ரஷ்யா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து 19 மாணவர்களையும், குவாதமாலா மற்றும் ரஷ்யாவிலிருந்து 6 ஆசிரியர்களும் செட்டிநாடு பப்ளிக் பள்ளி வரவேற்றுள்ளது. தேசிய மாணவர் படை என்பது இந்திய மாணவர்களுக்கான ஒரு தன்னார்வ அமைப்பாகும். இளைஞர்களிடையே ஒழுக்கம், தலைமைத்துவ திறன் மற்றும் நட்பண்புகளை வளர வைப்பது இதன் நோக்கமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஓப்பன் ரோல் பால் ஸ்கேட்டிங் டோர்னமெண்ட் நம்மளுக்கு செலெக்ஷன் டோர்னமெண்ட் நடந்தது. அதில் நம்ம குழந்தைங்க அண்டர் 17 வின்னர் ஆகியிருக்காங்க. அண்டர் 14லேயும் தேர் த வின்னர்ஸ். ஸோ ரெகுலராக நம்ம குழந்தைங்க அதில் எல்லாம் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சகோதயா CBSE அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே மதுரை சகோதயான்னு சொல்லிட்டு CBSE ஸ்கூலோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்கூலுடைய ஒரு கூட்டமைப்பில் நாங்களும் ஒரு அங்கத்தினர். ஸோ அந்த கூட்டமைப்பில் ஒரு வருஷம் வித்தியாசமான எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த வருஷம் நம்ம செஸ் காம்படிஷன் டோர்னமெண்ட்டை நம்ம ஸ்கூலில் நடத்திட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 22 ஸ்கூலில் 120 குழந்தைங்க பங்கு பெற்று அந்த டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம குழந்தைகள் அதுலேயும் மிக சிறப்பாக
பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம ஸ்கூலில் வந்து வேர்ல்டு ஸ்கூல் சாம்பியன் நம்ம ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட் தான். அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக இப்போ வெளியே போயிருக்காங்க. இப்போ இதில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் அப்படின்னா, இந்த விளையாட்டின் மூலம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த யூனிவர்சிட்டியில் ஹையர் ஸ்டடீஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அதையும் அவங்க சரியாக உபயோகித்து நல்ல நல்ல யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்துருக்காங்க. செட்டிநாடு பப்ளிக் பள்ளி என்சிசியின் 3 பிரிவுகளான விமான பிரிவு, கடற்படை பிரிவு மற்றும் ராணுவ பிரிவுகளோடு இணைக்கப்பட்டது. என்சிசி பயிற்சிகள் மூலம் மாணவர்களுக்கு உடல் வலிமை, மன திடத்தன்மை, ஒழுக்கம், சிறந்த அணிவகுப்பு திறன் மற்றும் உறுதியான மனப்பான்பு ஆகியவை வளர்க்கப்படுகின்றன. இதற்காக செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் பாலாஜி தோட்டத்தில் தடைகள் கொண்ட பயிற்சி மையமும் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையமும் அமைக்கப்பட்டுள்ளன. என்னுடைய நோக்கம் இந்த குழந்தைங்க எல்லாருமே சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால நம்ம ஸ்கூல் வந்து 7:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும். 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அவங்களுக்கு வேணுங்கிறத பேசிக் எக்ஸசைசஸ், யோகா, மெடிடேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு உடல் நலத்தை பேணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டு நம்மளே இங்கே வந்து எல்லா குழந்தைகளுக்கும் காலை உணவும் மதிய உணவும் கொடுக்குறோம். அதனால் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சுமை குறையுது, குழந்தைகளுக்கு கவனிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு அதிகரிக்குது. குழந்தைகளும் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுனால அவங்களுடைய நேரம் வந்து அதிகமாக கிடைக்குது. அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க எல்லாருக்குமே தெரியும், நேரம் தான் எல்லாத்தையும் எவ்வளோ நேரம் நம்ம உபயோகிக்கிறோமோ, சிறப்பாக உபயோகிக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சியில் நம்ம வந்து ஏற்படுத்திக்கிற முடியும். அதனால் நமக்கு ஏர்லி வேக்கப்புங்கிறத இங்கே வந்து 16-17 வருஷமாக நாங்கள் இங்கே வந்து எல்லா குழந்தைங்களும், ஈவன் எல்கேஜி குழந்தைங்க கூட காலையில் 7:30 மணிக்கு உள்ளே வந்துடுறாங்க. அதனால் குழந்தைங்க இங்கே வர்றதுக்கு கண்டிப்பாக அவங்க சீக்கிரமாக எப்படியும் 6 மணிக்கு முன்னாடி இருக்கிற பழக்கத்தை வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது வந்து நான் கூட ரொம்ப யோசித்தோம். ஏன்னா இது பொதுவாக இங்கே வந்து ஸ்கூலுங்க எல்லாருமே 9 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல நான் 7:30 மணிக்கு ஆரம்பித்தா எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. பட் இது வந்து வரவேற்பு மிக நல்லா இருக்குது. எல்லா குழந்தையும் பெற்றோர்களும் இதை வந்து மிகவும் வந்து ஆதரவு தெரிவித்து அவங்க கண்டினியூஸாக அதை சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த குழந்தைகள் எங்களுடைய நோக்கம் லேர்ன் டுடே லீட் டுமாரோங்கிற மாதிரி நாளைய எதிர்கால உலக தலைவர்கள் நிச்சயமாக நம்ம பள்ளியிலிருந்து உருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியோட வணக்கம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.